ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சர்க்கரை பொங்கல் ரெசிபி தாங்க. அதுவும் குக்கர்லேயே பிகினர்ஸ் கூட எப்படி சுலபமான முறையில் குக்கர்லேயே செய்கிறது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பாரம்பரியமான முறையில் மண்பானையில் தான் பொங்கல் வைக்கணும்னு நினச்சாலும் அந்த ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குங்க. சேனல் நமக்கு கீழே பிளேலிஸ்ட்டில் ஃபெஸ்டிவல் ரெசிபிஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதில் சர்க்கரை பொங்கல் மண்பானையில் நான் செஞ்சுருக்கேன். தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின பச்சரிசி தான். இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே அளவில் பாதி அளவுக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுக்கணும். அதனால் ஒரே கிண்ணமாக அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் பச்சரிசி வந்து நம்ம குக்கரில் சேர்த்தாச்சு. அதே கப்பில் பாதி அளவுக்கு நான் பாசிப்பருப்பையும் குக்கரில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்துட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா நம்ம கழுவிட்டு வந்துடலாம். இப்போ கழுவியாச்சு. இப்போ வந்து பருப்பும் அரிசி சேர்த்து 1.5 கப்பு எடுத்துருக்கோம் இல்லையா? இதில் 4.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணியும் 1 கப் அளவுக்கும் நான் பாலும் சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா நீங்கள் கடைசியில் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு வந்து நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது. பால் சேர்க்கறதுனால திரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் விசில் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா குழைவாக வெந்து வரும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு நான் விசில் போட்டுட்டு குக்கரில் வச்சிடுறேன். இப்போது பொங்கலுக்கு இனிப்பு பார்த்திங்கன்னா தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து 1 கப்பு நிறையா நம்ம எந்த கப்பில் அரிசி எழுதமோ அதில் குவியலாக எடுத்திருக்கேன். நீங்கள் தலை தட்டி எடுத்திங்கன்னா கரெக்டாக 1.5 கப் அளவுக்கு வரும். கரெக்டாக 1.5 கப்புக்கு குறையாமல் போடுங்க. அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லத்தை பொடிச்சு இதில் சேர்த்துட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. கல் மண் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம குக்கரில் விசில் வச்சோம் இல்லையா? அந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசித்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்தா தான் சாதம் நல்லா குழஞ்சி வரும். நம்ம மசிக்காமல் அப்படியே சேர்த்துட்டோன்னா வெள்ளைப்பாகு சேர்த்தோடனே சாதம் வந்து விரைச்ச மாதிரி விதையாயிடும். அதனால் இதை நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காவும் இடிச்சிட்டு இதையும் சேர்த்துக்கிறலாம். இது கூட நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டிலே செஞ்ச நெய் தான் வச்சுருக்கேன். அந்த நெய்யை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு டேஸ்ட்டு தர்றதே நெய், முந்திரி, திராட்சை தாங்க. இதெல்லாம் நம்ம அடுப்பில் வச்சுட்டே கூட கிளறலாம். அப்படி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது ரொம்ப இருகலாக ரொம்ப கட்டியாயிடும். அப்புறம் நம்ம தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஸ்டவ்வுக்கு கீழே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் தான் நான் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கொதிக்க விட போகிறேன். இப்போ நல்லா தாராளமாக நெய் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு வந்து வெள்ளைப்பாகும் நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் விருப்பமோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து லாஸ்ட்டாக முந்திரி திராட்சை வேறு நெய்யில் தான் வறுத்து சேர்க்க போகிறேன். இப்போ ஏற்கனவே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். எங்களுக்கு நெய் அதிகமாக இருந்தால் பொங்கலில் பிடிக்குங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நெய், உப்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். சர்க்கரை பாகு ரெடியாக இருக்குது. அது கல் மண் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போது வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கலந்து வச்சுருக்கிற பொங்கலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். குக்கரை கீழே வச்சுட்டே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மிலே வச்சு லைட்டாக கொதிக்க விட போகிறேங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா பொங்கல் நல்ல பக்குவமான பதத்தில் இருக்குது. நம்ம சேர்த்துருக்க இந்த வெள்ளைப்பாகை எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தளன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக சுடுதண்ணி கூட நீங்கள் கலந்துக்கிறலாம். எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ரொம்ப தண்ணியாக ஓடுனா எங்கள் பசங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் நான் இந்தளவுக்கு தான் திக்காக செஞ்சுருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெள்ளைப்பாகையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம நெய், முந்திரி திராட்சை நம்ம தாளித்து கொட்டிக்கிறலாம். இப்போது இன்னொரு அடுப்பில் நம்ம முந்திரி திராட்சையை தாளித்து எடுத்துடலாம். அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஏன்னா முந்திரி திராட்சையெல்லாம் போட்டோடனே கருகிடும். முதல்ல நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். 2யும் ஒன்றா போட்டிங்கன்னா ஒரு சில நேரம் முந்திரி கருகிடும். இல்லைனா ஒரு சில நேரம் திராட்சை வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பிகினர்ஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே இந்த வேலையை செய்யலாம். நான் வந்து முதல்ல முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டாக நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இதே நெய்யிலே நம்ம திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடுறேன்.
இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த வெள்ளைப்பாகு கலந்து சிம்மிலே வச்சுருக்கேன். ரொம்ப அடுப்பை ஏற்றி வச்சிடாதீங்க, ஏன்னா நமக்கு வந்து பிடிச்சி போயிடும். அதனால் சிம்மிலே வச்சுக்கோங்க, சூடு ஏறினா போதும் நமக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து திராட்சையை சேர்த்துடலாம். ஏலக்காய்லாம் நம்ம முதவே சேர்த்துட்டோம். சேர்க்காதவங்களாக இருந்தால் இந்த நேரத்தில் ஏலக்காய் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. திராட்சை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து முந்திரியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலை இறக்கி வச்சுட்டு நம்ம அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து உப்பி வருது. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பொங்கல் ரெசிபி இருக்குங்க. வெண்பொங்கல், மல்லி பொங்கல், சக்கரை பொங்கல், இப்படி எல்லா ரெசிபியுமே நான் கொடுத்துருக்கேன். சேனல் நேம் கீழே ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ திராட்சை பொரிஞ்சிருச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு குக்கரை கீழே இறக்கி கலந்து விட்டுட்டு இதை நம்ம அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பொங்கலும் இறக்கி ரெடியாக இருக்குது. அதில் நம்ம தாளிப்பை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த முந்திரி திராட்சை எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அவ்வளோதான், நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு பொங்கல்னால் ரொம்ப பிடிக்குங்க. சக்கரை பொங்கல் எப்போயாவது இருக்க தான் செய்வோம். ஆனால் செஞ்சாலும் நிறையா நெய் ஊற்றி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அவ்வளோதாங்க. உங்களுக்கும் இந்த சக்கரை பொங்கல் ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.